போக்குவரத்து தமிழக போக்குவரத்து துறையின் சார்பில் எப்போதுமே ஒரு ஒரு பிணக்க, அதே போல இரண்டு அரசுக்கும் ஊழியர்களுக்கும் இடையே ஒரு ஒவ்வாத சூழலை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நீடித்துதான் வருகிறது தஸ்னிமா பானு. இது நேற்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. அவர்களுக்கு முழுமையான பண பலன்கள் வழங்காதது, அதே போல பணி ஓய்வு பெற்ற செல்பவர்களுக்கான பணப்பலன்கள் கொடுக்கப்படாதது, அவர்களுக்கான வைப்புக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த தொகைகள் முழுமையாக ரிலீஸ் செய்யப்படாமல் இருப்பது, அதே போல ஊதியத்தின் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிற போதே அவர்களுக்கான ஊதிய நிலுவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய பிரதான கோரிக்கை. அதுபோக ஓய்வு பெற்று சென்றவர்களுக்கான முழுமையான அந்த தொகைகள் வழங்கப்பட வேண்டும், பண பலன்கள், நிதி பலன்கள் வழங்கப்பட வேண்டும். அதே போல வேலையில் இருக்கும் போதே அந்த இறக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஒருவருக்கு அந்த வேலை வழங்கப்பட உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக அனைத்து இந்த போக்குவரத்து துறையை பொறுத்தளவுக்கு அனைத்து இந்த தொழிற்சங்கங்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய அவர்களது கோரிக்கை. இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு, ஏஐடியுசி, அண்ணா தொழிற்சங்க பேரவை, ஐஎன்டியூசி, டிடிஎஸ்எஃப், தோமுசா உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களுமே தோமுசாவுமே இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கும் என்று கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் போக்குவரத்து அந்த தொழிற்சங்கங்களை பொறுத்தளவுக்கு இந்த பிரதானமான கோரிக்கைகளை முன்வைத்து நாளையிலிருந்து முழுமையாக பேருந்துகள் இயக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருந்தது. இதையடுத்து 3ஆம் தேதியான இன்று அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு, அதாவது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்றிருந்த அந்த 28ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமான ஒரு முடிவில் ஏற்படவில்லை அன்றைய கூட்டத்தில். அதற்கு காரணம் அன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய தொழிற்சங்கங்களின் தரப்பில் சொல்லப்பட்டதாவது, இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இந்த ஆறுமுக நாயனார், சவுந்தரராஜன், கமலக்கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இதைத்தான் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த கோரிக்கை அன்றைய தினத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இதையடுத்து ஜனவரி 3ஆம் தேதிக்கு இந்த பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்றாவது அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும், நீங்கள் எல்லாம் வரலாம், வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், சுமூகமான ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும், அரசுக்கும் போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதில் ஒரு ஆர்வம் இருக்கிறது, அதனால் நிச்சயமாக வர வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தார். அதுபோல இந்த கட்டுமான மற்றும் பல்வேறு சூழல்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போது இருக்கக்கூடிய வேலை நிறுத்தம் என்பது ஏற்புடையது அல்ல. அதாவது ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கிறது, நிதி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கிறது, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் அதில் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால் போக்குவரத்து தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று அரசு தரப்பில் அவர் அழைத்திருக்கிறார். ஆனால் இன்று அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை நீங்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று தற்போது அவர்கள் கூறுகிறார். அதே போல உங்களுடைய கோரிக்கைகள் பொங்கலுக்கு பிறகாக பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஒரு உறுதியளித்திருக்கிறார். ஆனால் தற்போது அரசனுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த புயல் நிவாரண பணி, ஏற்கனவே இருக்கக்கூடிய மிக்ஜாம் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு இந்த நிவாரண பணிகள் எல்லாம் தற்போது சென்று கொண்டிருக்கின்றன. இதனால் ஒரு சுணக்கம் இருக்கிறது. அதனால் இப்போதைக்கு இந்த போக்குவரத்தினுடைய இந்த போராட்டம் வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், வேலை நிறுத்த போராட்டம் வேண்டாம், பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார் அமைச்சர். ஆனால் இப்போது தோமுசா ஏன் எதற்கு நாம் சேர்த்து சொல்கிறோம் என்றால், தோமுசா என்பது தற்போது திமுகவுடைய ஒரு அணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தினுடைய ஒரு அணியாக இருக்கிறது. அதனால் அவர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இது போக்குவரத்து ஊழியர்களுடைய நீண்டகால கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதனால் இப்போது இருக்கக்கூடிய அரசினுடைய அழைப்பை ஏற்று இந்த தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஸ்னிமா பானு.